ச்சே, இன்னைக்கு என்ன வியாபாரம் பார்க்கறதுனே தெரியலையே. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊரை எல்லாம் ஒத்த ஈர சுத்தி வந்த ஒத்த கிளியே, இப்ப ஓரிடத்தில் நின்றதென்ன வாசல் வெளியே. திருடத்தானே போகலியா, திருட்டுத்தனம் செய்யலியா, ஊரெல்லாம் திருடுகிற திருட்டு பொண்ணே நீதான். உன்னத்தான் தேடுறாங்க போலீஸ்காரங்க தானா, ஓ மூஞ்சி சோகமத்தான் போச்சு, பாக்குறதுக்கு கேவலமாக ஆச்சு. அடி சின்ன பொண்ணே கூறு, ஓ சோகத்துக்கு காரணம் என்ன பாரு. என்னத்த வழக்கமா நான் தான் பாட்டு கட்டி பட்டையை கிளப்புவேன். இன்னைக்கு நீங்க பசமா பாட்டு கட்டுறீங்களே. பின்ன என்ன மருமகளே, அங்க திருடவா இங்க திருடவான்னு ஆல் டைம் பிஸியா இருப்ப நீ. இன்னைக்கு என்ன சோகமா இருக்கியே, அதான் நானே பாட்டு கட்டி உன்னை உற்சாகமா அனுப்புறேன். என்ன பண்றதுனே தெரியலத்த, அதான் சோகமாயிட்டேன். வழக்கமா ஊரையெல்லாம் ஒத்தையில சுத்தி வந்துருவியே, அதான் சொன்னேன். அது சரி, இங்கே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்காகாது. நான் ஊருக்குள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். என்ன வியாபாரம் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவாவது கிடைக்கும். யாப்பாட, ஒரு வழியே வீட்டை காலி பண்ணிட்டா. இனிமேலாவது நிம்மதியா வீட்டுல இருக்கலாம். மருமக பொல்லாத மருமக, வீட்டுல ஒரு வேலை பாக்குறாள், வெட்டியா தரத்துறோம் வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அதான் விரட்டி விட்டேன். என்னடி சிம்ரனு, சொல்லுடி பஞ்சவரணம். என் பேரு பஞ்சவரணம்னு உனக்காக தெரியுதே, எல்லாரும் பஞ்சு பாட்டினே கூப்பிடுறாங்கடி. அது சரிதான், உன் மண்டையை பார்த்தா பஞ்சு மிட்டாய் மாதிரிதான் இருக்கு, அதான் எல்லாரும் அப்படியே கூப்பிடுறாங்க. எங்கடி உன் அருமை மருமகளை? அது அருமை மருமகளடி, எனக்கு வந்து வாச்சே எருமை மருமக. என்னடி இம்புட்டு தைரியமா பேசுற? மருமக வியாபாரத்துக்கு போயிட்டா போல. அவ எங்கடி போனா? நான் தான் இப்பதான் வீட்டை விட்டு அவளை துரத்துனேன். எங்கேயாவது போய் ஏதாவது வியாபாரம் பார்க்க பிளான் பண்ணிட்டு வான்னு. வீட்டிலே இருக்கா, ஒரு வேலையும் செய்யாம. அதான் வெளியில போன்னு பத்தி விட்டேன். அடிச்சு துரத்துனியாக்கும்? அடிச்சா திருப்பி அடிச்சு விடுவாடி, அன்பாத்தா வெளியில அனுப்பியிருக்கேன். அவ போன விட்டு திட்டிக்க வேண்டியதானே. அதுவும் சரிதான், இதுக்கும் இருக்கும்போது திட்டுனா இழுத்து போட்டு அடிச்சு விடுவல்ல. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே. அடடே, அன்னைக்கிலே அக்கா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க போல. என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன வியாபாரம்? கையில ஒன்னையும் காணோம். என்ன வியாபாரம் பார்க்கன்னு எனக்கே தெரியலக்கா. என்ன சொல்ற? சரியா கேட்கல, இரு வரேன். ஆகா, இந்த அக்கா அவங்க மாட்டோட இருக்காங்க. பேசாம இவங்க மாட்டையே திருடிட்டு போயிடலாம். இவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க மாட்டை ஆட்டையை போட்டு சந்தையில கொண்டு வித்துற வேண்டியதான். நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடுது பாட்டு. என்ன நினைக்கலையக்கா, மாடுனா ரொம்ப இஷ்டம் போல, பாட்டெல்லாம் சும்மா பட்டையை கிளப்புது. பின்ன இல்லையா, என்னோட ஃபேவரட் மாடாச்சே. நீங்க சொல்றத பார்த்தா மாட்டுக்கு கொசு கடிக்குன்னு கொசுவலை போட்டு விடுவீங்க போல. கொசுவல்ல நெடி கொசுவல, அடுத்த வருஷம் ஏசி ரூம்லக்குள்ள என் மாட்டை கட்டி போடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த மாடு இங்கேயே நிக்க போகுது. ஏதாவது களவாணி போய் வந்து களவாண்டிட்டு போனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதா, உடனே கையும் களவுமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட மாட்டேன். ஐடியா நல்லாதான் இருக்கு. களவாணி பேல எப்படிக்கா கண்டுபிடிப்பீங்க? அடியே, என்னை பார்த்தா கேனை கிரிக்கி மரியாதை தெரியுது. இந்த மாடு என்னோட அதிர்ஷ்ட மாடு. இதனால இதுக்கு என்ன சௌகரியம் வேணுமோ எல்லாம் செஞ்சு வச்சேனா, மாட்டை தொலைப்பேனா, மாட்டுக்கொட்டையில கேமரா மாட்டி வச்சிருக்கேன்டி, கேமரா. என்னக்கா சொல்றீங்க? மாட்டு கொட்டையில கேமராவா? திருட்டுக்கார பே ஊருடி. யார் நல்லவங்க யாரு திருடங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிட்டே திருடிட்டு போயிடுறாங்க. அதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல. அடியா தாடி, கொஞ்சமில்ல ரொம்பவே உஷாரா இருக்காங்க இந்த அன்னக்கிளியக்கா. நல்ல வேலை இவங்க கிட்ட பேச்சு கொடுத்தனால மாட்டு கட்டி எடுக்க இடத்துல கேமரா இருக்க தெரிஞ்சுது. இல்ல களவாண்டுட்டு போயிட்டு நான் தான் சிக்கியிருப்பேனே, பின்ன சின்ன வினமா ஆக்கியிருப்பாங்க என்ன. அடியே என்னடி? இல்லக்கா, அப்படியே ஊரை சுத்தி வரேன். ஆமா, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி இவ ஊரை சுத்திக்கிட்டு வாரா. ஆமா, இன்னைக்கு என்ன கையில ஒன்னேங்கானு, என்ன வியாபாரம்னு கேட்டா பதின்னு சொல்ல மாட்டேங்க. அது வந்துக்கா, ஒரு சில ஐடியா போட்டேன், எல்லாம் சொதப்பிருச்சுக்கா. இனிமேதான் வேற ஐடியா போடணும். ஏன்னா எல்லாரும் கேமரா வச்சு உஷாரா இருக்காங்கக்கா, உஷாரா இருக்க.
காலம் கலிகாலம் ஆகி போச்சுடி, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடி. ஸோ நாமளும் கொஞ்சம் உஷாரா தாண்டி இருக்கணும். சரி அப்ப நான் வாரேன், வரட்டா. இப்படியே ஊர்ல எல்லாரும் உஷாரானா நாங்க எப்படிடா தொழில் பார்க்கறது? சரியான பைத்தியக்காரியா இருப்பாளோ. ஏன் மாட்டுக்கொட்டைகளை மாட்டுக்கு நான் கேமரா வச்சிருக்கிறதுக்கும் இவ தொழில் பார்க்கறதுக்கு என்ன சம்பந்தமா இருக்கும்? லூசு லூசு புலம்பிக்கிட்டே போகட்டும். செண்பகமே செண்பகமே. இன்னைக்கு உங்க வீட்ல என்னடி சமையலே? ஓஹோ, கிளவி இந்த மாதிரி குட்டி சோத்துல இருந்து வெட்டிக்கதை பேசுறதுக்காக என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கு போல. அது தெரியாம நானும் போய் ஊரை சுத்திட்டு வந்திருக்கேன். அதை ஏண்டி கேட்குற? வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு கம்மங்கூழ காய்ச்சி வச்சிருக்கேன்டி. அது சரி, உங்கள் வீட்டில் என்ன சமையல்? என் பேரன் ஊர்லேருந்து வாராமட்டு பீஸாவும் பர்கரும் ஆர்டர் போட சொல்லியிருக்கான். என் வீட்டுக்காரரு போட்டு விட்டுருக்காரு. அதைத்தான் நானும் திங்க போகிறேன். ஓஹோ, வீட்டுக்குள்ள அப்போ கம்மங்கூழு வேகுது. முதல்ல அது எங்க இருக்குன்னு போய் பார்ப்போம். அத்தை என்ன பண்றீங்க? அது வந்து மருமகளே, நீ எப்போ வந்த? இதோ இப்பதான் வந்தேன். சும்மா பேசிக்கிட்டு இருக்க மருமகளே. சரி சரி பேசிக்கிட்டு இருங்க, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன். எங்கேதான் கிச்சனோ நான் தேடி போகிறேன். கூழுதான் வேகுது, ஆட்டையை போட போறேனே. சூடாத்தான் இருக்கும், ஆ ஆ ஆ ஆ. கூழை தான் தூக்க போறேன். ஓஹோ, கண்டேன் சீதை எங்க மாதிரி. ஆஹா, கிச்சன்ல கூழு குது குதுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு. பானையோட தூக்கிட்டு போய் இன்னைக்கு வியாபாரம் பார்த்து காசு ஆக்கிற வேண்டியதான். சுடுதே சுடுதே, சூடு தாங்க முடியல. இருந்தாலும் விட்டுறக்கூடாது, தூக்கிடணும். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா. இந்த கூழை தூக்கிட்டு போய் இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்துட வேண்டியதான். முன்வாசல் வழியா போனா என் மாமியார் கூழை என்கிட்ட தராது. பின்வாசல் வழியா ஓடிட வேண்டியதான். என்ன சூடு என்ன சூடு. கூழுதான் கூழுதான் கம்மங்கூழுதான், ஏன் கைப்பட்டா கூழெல்லாம் மணமணக்குந்தான். கூழுதான் கூழுதான் குடிச்சு பாருங்க, இதை குடிச்சாலே உடம்பெல்லாம் குளிர்ந்து போகுங்க. கூழுதான் கூழுதான் சூப்பர் கூழுதான். என்ன சின்ன பொண்ணு, இவ்வளோ பெரிய கடையை வச்சுட்ட? ஆமாண்டி, அடிக்கிற வெயிலுக்கு கூழு குடிக்கிறதுக்கு கூட்டம் கூடுமில்ல. அதான் முதல்ல டம்ளர்ல எல்லாம் ஊத்தி தேவையான வெங்காயம் ஊறுகாய் எல்லாம் வச்சு மாங்காயோட சேர்த்து வச்சு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். குடிடி, சூப்பரான கூழு, குளிர்ச்சி தரக்கூடிய கூழு. அதுவும் சரிதான். கம்மங்கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் இந்த காலத்துல யாருக்கு செய்ய தெரியும்? இந்த காலத்து பொம்பளைங்க யார் இதை செய்யறா? ஆமா, இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு தெரியாதுன்னா நீ இந்த காலம் தானே, நீ மட்டும் எப்படி கத்துக்கிட்ட? அதுவாடி, எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாம் என் கைப்பக்குவம் தாண்டி. சூப்பரா கூழ் ரெடி பண்ணுவேன் தெரியுமா? என்ன வியாபாரம் பார்க்கன்னு குழம்பி போயிருந்தா கூலி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அவ வியாபாரம் பார்க்கறது மட்டும் இல்லாம கூலி எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு சொல்லியும் தர போறாக்கா. சொல்லு சொல்லு, நானும் உங்ககிட்ட கேட்டு கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு என் கடையில கூழ் வாங்காம போனா எப்படி? இன்னைக்கு என் கடையில கூழ் வாங்குவேன்னு சொல்லுங்க, என் சீக்கிரட்டை சொல்லித்தரேன். அடியே, கூழ் என்ன இன்னைக்கேவா ரெடி பண்ண முடியும்? நீ முதல்ல சொல்லுடி. கண்டிப்பா உங்க கடையில 2 பேரும் கூழ் குடிச்சிட்டு தான் போவோம். ஆமா ஆமா, இன்னைக்கு கூழ் வாங்கிக்கிறோம். எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சா நாளை பின்ன செஞ்சு போடல. நமக்கே கூழ் காய்ச்ச தெரியாது, காதால கேட்டத செஞ்ச மாதிரியே சொல்லிட வேண்டியதான். முத நாள் நம்ம என்ன கூழ் காய்ச்ச போறோமோ அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கேப்ப மாவோ இல்ல கோதுமை மாவோ இல்ல கம்மங்கூழோ எது இருந்துச்சுனாலும் அதை நாம அரைச்சி வச்சுக்கணும். கேப்ப மாவு கோதுமை மாவு மாவாவே இருக்கும். ஆனா இந்த கம்மம்புல்லு சோளம் எல்லாம் மாவா சரியா கிடைக்கிறது இல்ல. அப்ப என்னடி பண்றது? அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நொய்ய நொறுங்க அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். சரிடி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முத நாள் மதியமே பழைய சோத்து தண்ணி, அதான் புளிச்ச தண்ணியோட மாவை நல்லா கலந்து நல்லா ஊற வைக்கணும்டி. முடிஞ்சதுன்னா பானையோட தூக்கி வெயில்ல நாள் வச்சிடலாம். இல்ல நல்லா பழைய சோத்து தண்ணியோட ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோயேன். சரி, புளிச்ச தண்ணியோட மாவை கலக்கி முத நாள் மதியமே ஊற வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? மதியத்திலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நைட்டு படுக்க போகும்போது 8 மணிக்கு அப்புறமா இந்த கூழை சிம்மிலே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா கட்டியான களி மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஓ அப்படியாடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒருவேளை புளிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில அதோட மோர் சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா புளிச்ச தண்ணியில ஊற வச்சிங்கன்னா காலையில எஞ்சி சாப்பிடும்போது நல்ல புளிப்பாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது புளிச்சா தான் இதோட சத்து நமக்கு முழுசாவே கிடைக்கும். சரி சரி, புளிப்பு பத்தலைன்னா மோர் சேர்க்கணும். சரி, புளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல் நாளே கரெக்டா பார்த்து அதை
புளிச்ச தண்ணியில ஊற வச்சிருந்தோம்னா கண்டிப்பா மறுநாள் செம்ம டேஸ்டா இருக்கும்டி. முதல் நாள் செஞ்சு வச்ச கூழ மறுநாள் சாப்பிட்டோம்னா ருசியோ ருசி, சுவையோ சுவை. வாவ், சூப்பர் சூப்பர். சரி சரி, இப்போ கவுல் வாங்கிக்கிறீங்களா? ஆமா, இந்த கூழெல்லாம் யாரடி ரெடி பண்ணா? வேற யாரும் ரெடி பண்ண போறா? கஷ்டப்பட்டு நான் தாங்க ரெடி பண்ணேன். அடியே மருமவளே, வீட்டுக்கு காய்ச்சி வச்சிருந்த கூழ வியாபாரம் பாக்குறதுக்கு தூக்கிட்டு வந்துட்டியா நீ? அட புழுகு முட்டை புழுகனி முட்டையா இருக்கியேடி. அது வந்து அத்தை எடு விளக்க மாட்ட. பிடி ஓட்டத்தை அத்தை விட்டுருங்கிட்ட வேணாம் வேணாம்.